குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதில் வந்து நம்ம டச் பற்றி படிக்க போகிறோம். இப்போது டச்சுக்காரர்கள் டச்சுன்றவங்க பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், தி ஏர் ஃப்ரம் நெதர்லாண்டு. நெதர்லாண்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் வர்றது தான் நெதர்லாண்டு. It is very nearer to Portuguese, Spain and France. இப்போ அந்த ரீஜன் தான். ஓகே, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் வந்து வந்த பிறகு ஃபேக்ட்ரிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்டு. எதுக்காக ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா வந்து டு ட்ரேட் வித் இந்தியா கூட வந்து வாணிபம் பண்ணுறதுக்காக வேண்டி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துச்சு. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இன் 1602 AD. 1602 ADயில் வந்து ஆரம்பித்தாங்க. டச் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக்காக சொல்ல போனோம்னா தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இந்தியாவில் வந்து அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்தோனேஷியா தான் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஆர்வம் இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ்ன்னு சொன்னால் இந்தோனேஷியா தான். அது எப்படி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, கவர்னர் ஆஃப் இந்தோனேஷியா தான் வந்து பார்த்திங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து இது பண்ணிருந்தார், மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா, கண்காணிச்சிட்டு அதோட இன்சார்ஜாகவே இருந்தது. இந்தியன் செட்டில்மெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாகவே இன்சார்ஜாக இருந்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கவர்னர் ஆஃப் இந்தோனேஷியா தான். ஓகேங்களா, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லாத தன்மையை வந்து நீங்கள் அதிலே பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்காக அமைச்ச எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த செட்டில்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் வந்து 1605 ஆரம்பித்தாங்க. மசூலிப்பட்டினம் எங்கே இருக்குது? மசூலிப்பட்டினம் வந்து இந்த ரீஜனில் ஏபியில் இருக்குது. மசூலிப்பட்டினம் வந்து இன்னும் மசூலிப்பட்டினம் வந்து இன்னும் ஏபியில் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் புலிக்காட் வந்து இட் இஸ் இன் த பார்டர் ஆஃப் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு. ஆந்திரா அண்ட் தமிழ்நாடுக்கு நடுவில் இருக்கிறது தான் புலிக்காட். இன்னும் பேசிக்காக சொல்ல போனால் வந்து நெல்லூருக்கும் தமிழ்நாடுக்கும் அந்த ரீஜனில் இருக்கும். ஓகேங்களா. புலிக்காட்டில் வந்து 1910 வந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் சூரத் வந்து எவ்ரிபடி நோஸ். சூரத் வந்து குஜராத்தில் இருக்குது. சூரத் வந்து குஜராத்தில் இருக்குது. ஓகேவா. அடுத்து வந்து அவங்க பிமிலிப்பட்டினத்தில் ஆரம்பித்தாங்க. பிமிலிப்பட்டினம் வந்து இட் இஸ் இன் ஏபி தான், ஆந்திர பிரதேசத்தில் தான் பிமிலிப்பட்டினம் இருக்குது. காரைக்கால் எவ்ரிபடி நோஸ் இட் இஸ் இன் தமிழ்நாடு. பெரிஸ் கரெக்டாக சொல்ல போனால் பாண்டிச்சேரி பக்கமாக, பாண்டிச்சேரி. ஓகேங்களா. அடுத்து வந்து சின்சுராவும் காசிம் பஜாரும். காசிம் பஜார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெங்கால் ரீஜன். வி சே இட் அஸ் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்னா ஈஸ்ட் பெங்கால்னால் சொல்ல மாட்டோம். வெஸ்ட் பெங்கால் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் இந்தியன் டெரிட்டரி. ஈஸ்ட் பெங்கால் வந்து பிகேம் as பங்களாதேஷ் in 1971 நம்மளுக்கு பங்களாதேஷ். ஓகே, லிபரலேஷன் ஆஃப் பெங்கால் பை இந்திரா காந்தி. இதில் அடுத்தது வந்து பாட்னா எல்லாத்துக்கும் தெரியும். பாட்னா வந்து ப்ரெசன்ட் டே பீகாரில் இருக்குது. பீகார். ஓகே, பீகார் வந்து பற்றி சொல்ல போனோன்னா வந்து பீகார் இஸ் கால்ட் அஸ் ஆக்சுவலி இட் இஸ் எ விகார்னா we know that விகார் வந்து பார்த்திங்கன்னா வந்து எ பிளேஸ் வேர் வந்து புத்திஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, புத்திஸ்ட் இருக்க பிளேஸ் தான் விகார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு நேம் சேஞ்ச் பண்ணும்போது விகார் சேஞ்ச் டு பீகார். ஓகே, வந்து பாட்னா. அப்புறம் பேலசோர் வந்து ப்ரெசன்ட் டே ஒடிஷா we know that. இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, ஏவுகணை, மிசைல்ஸ், அப்புறம் ஸ்பேஸ் லான்ச்சிங் இதெல்லாம் இங்கே தான் வந்து நடக்குது. ஓகேங்களா. இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. அதாவது நம்ம
ஆர்மி டிஃபென்ஸ்க்கு வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் வந்து இந்த பேலசூர். இது வந்து ஒரு தீவு. அப்புறம் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் எவரிபடி நோஸ் இட் இஸ் இன் தமிழ்நாடு. கொச்சின் இட் இஸ் இன் கேரளா. கொச்சின் இட் இஸ் இன் கேரளா. ஓகேவா? இதுதான் உங்களோட செட்டில்மெண்ட்ஸு. இவங்க டச்சுக்காரர்கள் வந்து தேர் கிரேட் மென்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல வாரியர்ஸ், நல்ல திறமையானவங்க. தே ரீப்ளேஸ்டு போர்ச்சுகீஸ். ஆக்சுவலாக போர்ச்சுகீஸோட ரூல் வந்து பார்த்திங்கன்னா 1500லேருந்து 1600 வரைக்கும் they were leading in monopoly. அதாவது முழுக்க முழுக்க அவங்க மட்டும்தான் வந்து இந்த ஸ்பைசஸில் வந்து வியாபாரம் பண்ணிருந்தாங்க. அதான் மொனோபொலி. ஓகேங்களா? ஸோ இவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள். அப்புறம் முக்கியமான இதில் ஃபேக்ட் என்னன்னு பார்க்கணுன்னா வந்து 1910 வந்து ஆரம்பித்த புலிக்காடு தான் ஃபஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம நாகப்பட்டினம் வந்தானே இட் வாஸ் ரீப்ளேஸ்டு டு நாகப்பட்டினம். கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ்டு டு நாகப்பட்டினம் மெயின் சென்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் டச்சோட அவங்களோட கட்டுப்பாட்டு பகுதிகள், அவங்களோட வந்து ஆட்சி பகுதிகள் வந்து எப்போ வந்து அவங்கள விட்டு போணுச்சு, எப்போ வந்து தே வெண்ட் ஆஃப் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன் 1759. 1759 வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேட்டில் ஆஃப் சிடேரா. பேட்டில் ஆஃப் சிடேரா எங்கே நடந்துச்சு? நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, சின்சுரா. சின்சுரா வந்து எங்கே இருக்குது? பெங்கால் ரீஜனில் வந்து இந்த பேட்டில் நடந்துச்சு. ஸோ வந்து பிரிட்டிஷால் தோற்கடிக்கப்பட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து டச்சோட எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இது ஆக்குபை பண்ணுறதுனால வேண்டி பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாபம். எப்படின்னா ஒரு ஃபுல்லி செட்டப்பான ஃபுல்லி எஸ்டாப்ளிஷான செட்டில்மெண்ட்ஸை வந்து பிரிட்டிஷ் கேப்சர்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதில் இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு கிளிப்பில் வந்து அடுத்தது பிரிட்டிஷ் பற்றி பார்ப்போம். பிரிட்டிஷோட செட்டில்மெண்ட்ஸ் என்ன, தனித்தனியாக இன் மெட்ராஸு, இன் பாம்பே, இன் கல்கத்தா, அங்கெல்லாம் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, யாரால் ஃபார்ம் பண்ணாங்க, என்ன சார்ட்டர் ஆக்ட் படி வந்து என்ன மோனோபோலி எப்படி இருந்துச்சு, அது குயின் எலிசபெத் வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் தராங்க 15 வருஷத்துக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டெஃபினைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டெஃபினைட்லி வந்து மோனோபோலி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் I, ஓகேங்களா, கிங் ஆஃப் இங்கிலாந்து வந்து தராரு. ஸோ அதை பற்றி வந்து அடுத்த பிரிட்டிஷில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.